அமெரிக்காவில் ரீசெண்டாக வந்து ஒரு 11 சயின்டிஸ்ட் வந்து சில பேர் கொல்லப்பட்டாங்க, காணா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதை பற்றி ட்ரம்ப் கிட்ட கூட கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கலாம், இது சில கான்ஸ்பிரசி தியரிஸும் இருக்குது. ஸோ இதில் பாசிபிள் காசஸ் எதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அட் த சேம் டைம் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரக்லன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வர்ச்சுவல் ஃபோர்ஜில் வந்து நம்ம 3D பிரிண்டிங் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். ப்ளஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ பாட்டில் பவுச்சஸ் பாக்ஸஸ் இந்தமாரி ஏதாவது வேணும். இப்போ ஈகோ வேரியன்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் பண்ண பாக்ஸஸ்ஸு பவுச்சஸ்ஸு எல்லா டிசைனுமே வந்து நம்பர் 1 குவாலிட்டி. ஸோ பெஸ்ட் குவாலிட்டி அவங்க தான் பண்ணாங்க நம்மளுக்கு. வர்ச்சுவல் ஃபோர்ஸ் தான் பண்ணுச்சு. ப்ளஸ் அதேமாதிரி வந்து ஆர்மரடோவுக்கும் வந்து பாக்ஸஸ்ஸு பவுச்சஸ்லாம் பண்ணிருக்கிறாங்க. ஸோ செக் இட் அவுட். உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இட் பி குட். ஓகே, ஸோ இப்போ அதேமாரி கைஸ், நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ போடுறோம், ஏதாவது ஒரு ரிலீஜன் பேஸ்டு அந்தமாரி ஏதாவது ஜாதி கீதி அதுமாரி கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து அதில் மட்டும்தான் இருக்கணும். அதெல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகி வேறு எதுலேயும் வராதிங்க. அண்ட் ஏன்னா அதுக்குள்ளார வந்து போடுறோம் கமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கமெண்ட்டு போடுறது தான் அவங்க வாழ்க்கையே. ஸோ அதை தாண்டி வந்து இந்த மதம் ஜாதி பாலிட்டிக்ஸு இதை தாண்டி அவங்களாம் கூப்பிட்டு என்னப்பா சாதிச்சுன்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் நீங்களாம் அதுக்குள்ளார மட்டும்தான் இருக்கணும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கம் டு அனதர் வீடியோ. உங்களுக்கு அதில் வந்து என் மேலே கோவம் இருக்குன்னா அதில் எவ்வளோ நாளும் போய் கற்றுங்க. நான் உங்களை யாரோட கமெண்ட்டையும் டெலீட்லாம் பண்ணுறதில்ல. பட் என்னென்னா அதையும் கூட ஒரு வேலிடான ஒரு ஆர்குமெண்ட்டை இன்டெலிஜென்ட்டாக எடுத்து வைங்க. ஸோ உங்களுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரே ஒரு சேனல் வந்து என்னோடய சேனல் மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன வியூவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிற வியூ கூட போய் எனக்கு பாருங்கள், உங்களுக்கு ஹார்ட் சிம்பிள் கூட கொடுத்துருப்பேன். நல்லா வேலிடான கமெண்ட் எடுத்து வைங்க. ஸோ தட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ இந்த தற்கூரித்தனமாக வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறது, நக்கலாக பேசுகிறது, இதெல்லாம் வந்து அங்கே என்ன ஆகுனா ஒரு டாக்ஸிக்காக உங்களுக்கு திரும்ப வரும். எல்லோரும் உங்களை வந்து நீங்கள் பெரிய ஹீரோ மாரி இருந்தீங்கன்னா அங்கே நிறைய ஹீரோ இருப்பாங்க. அவங்க எல்லோரும் வந்து அவங்க தான் ஹீரோன்னு காட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அது. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு வேலிடான ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறீங்களா, அதை இன்டெலிஜென்ட்டாக எடுத்து வைங்க. ஸோ ஜெயிக்கிறது வந்து உங்கள் புத்திசாலத்தை யூஸ் பண்ணுங்கள். கெட்ட வார்த்தை பேசுகிறதெல்லாம் வந்து புத்திசாலத்தனம் இல்லை. அதெல்லாம் கோழைங்க பண்ணுறது, அறிவில்லாத கோழைங்க பண்ணுறது. ஸோ இல்லைனா எதுக்கு அவன் வந்து பண்ணுறான். ஓகே சரி, இப்போ வந்து நம்ம இந்த யூஎஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 சயின்டிஸ்ட் வந்து காணா போயிருக்கிறாங்க. சில பேர் அதில் மிஸ் பண்ணியிருக்காங்க, சில பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. இவங்க எல்லோரும் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறப்ப சில விஷயம் ஏதோ ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது. எதனால் நடக்குது, ஏன்னா இது அங்கே மட்டும் நடக்கல, இது மற்ற கண்ட்ரீஸ்லையும் இதேமாரி ஒரு விஷயம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. சைனாலையும் இதேமாரி வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட அங்கே வந்து 8 சயின்டிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட காணா போகிறாங்க, கொல்லப்படுறாங்க. பட் இங்கேயும் நடக்குது. இது என்ன கனெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட கேட்டப்போ அவர் வந்து நான் இப்போ தான் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வரேன், இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், இன்னும் ஒரு 1.5 வாரத்தில் வந்து இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மற்றபடி வந்து யூஎஸ் பொலிட்டிஷியன்ஸ், சிட்டிங் பொலிட்டிஷியன்ஸு, செனட்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ அண்ட் ஆல்சோ இதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிஃபிகல்ட்டியான ஒரு போர்ஷன் இருக்குது. அதாவது என்னென்னா எஸ்பெஷலி இவங்களில் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறதுலாம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஏஜென்சிஸில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் கிளியரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு பேஸ்லைன் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேஸ்லைன் கிளியரன்ஸில் வந்து நீங்கள் உள்ளார போனோடனே ஆஃபீஸில் நடக்கிற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடக்கிற எல்லா பேசிக்கான விஷயமும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும், அந்த பில்டிங்கில் ஆக்சஸ் இருக்கும், அதெல்லாமே இருக்கும். அதை தாண்டி வந்து L1 L2 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் கிளியரன்சஸ் இருக்கும். அதில் வந்து இதில் ஒரு சில சயின்டிஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நாசாவில் JPL இருந்து அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் பேஸஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற பேஸிஸில் வந்து அவங்கள ஒர்க் பண்ண ஜென்ரல்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சம் ஆஃப் தி ஹையஸ்ட் கிளியரன்ஸ் வந்து இருந்திருக்கும் அந்த டைம், அவங்களோட ப்ரைம் டைமில். ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து இந்தமாரி கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன இருக்குது, எதனால் இவங்க நடக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து லிட்ரலி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா FBI அங்கே இருக்கிற லோக்கல் ஏஜென்சிஸ் அவங்க வந்து இப்போ ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், NSAவாக இருக்கட்டும், CIAவாக இருக்கட்டும், FBIயாக இருக்கட்டும், ஸோ இந்தமாரி எந்த ஏஜென்சியாக இருந்தாலும் சரி இவங்க யாருக்குமே வந்து இவங்க இறந்தவங்களோ இவங்க மிஸ் ஆனவங்களோ இவங்க என்ன ஒர்க் பண்ணாங்க, யார் கூட ஒர்க் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனே வந்து வாங்க முடியாது அப்படின்றாங்க. பிகாஸ் இந்த FBIக்கே அந்த கிளியரன்ஸ் இருக்காது, CIAக்கே அந்த கிளியரன்ஸ் இருக்காது, ஏன் பிரசிடென்ட்டுக்கே அந்த கிளியரன்ஸ் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க எல்லாரும் நடக்கிறதுல இதுக்குள்ளார என்ன கனெக்டடாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்றாங்க. ஸோ அது ஒன்று. அண்ட் அதேமாரி வந்து இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் எல்லாம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ சில விஷயங்கள் வந்து இட்ஸ் அ சீரியஸான ஒரு விஷயம். ஸோ அது வந்து சாதாரணமாக அப்படி நடக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ அதெல்லாம் ஒரு க்ளூ மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவங்களை பற்றி கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் மிஸ்ஸிங் ஆர் டெட் சயின்டிஸ்ட்டுங்க தான்.
ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய காமனாலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாசா ஜேபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெட் ப்ரொபல்ஷன் லேப் அது அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து நாசா ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸு அதில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அண்ட் ஈவன் இஃப் யூ லுக் அட் திஸ் ஒன், இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து க்ளோஸ்லி லிங்க்ட். இவங்க 2 பேருமே க்ளோஸ்லி லிங்க் டுகெதர். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டிஃபென்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்பேஸ் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து யூஎஸில் வந்து இந்த ஸ்பேஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு அவனுங்க அது ஒன்று வச்சுட்ருக்கானுங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து மாதிரி விஷயங்கள் இருக்கும். ப்ளஸ் UFO ரிலேட்டடுமே வந்து சில டிஸ்க்ளோஷர்ஸுமே இவங்க எல்லாருமே ரிலவெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ மேஜராக இவங்க எல்லாம் எதில் வந்து காமனாலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் சயின்ஸில் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஸ்பேஸ் ஆர் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் இருக்காங்க. சம் ஆஃப் தி ஹை கிளியரன்ஸ் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸில், அப்புறம் UFO ரிலேட்டடில் அந்தமாரி விஷயங்களில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த கேசஸில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ராங்க்ன்றது வந்து இவர் வந்து இறக்குறாரு. அண்ட் இவர் வந்து இறக்குறதுல வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து டாட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த டாட்ன்ற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய ஹாலிவுட் படத்தில் வந்த கதை தான் அது. ஐ திங்க் ஆர்மகெடான்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு மாதிரி இருக்கும். அந்த ஆஸ்ட்ராய்டில் வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் எதையோ ஒன்று உள்ளார விட்டு அதை உடச்சி அது வந்து பூமி மேலே வந்து வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறது. அது பற்றி தான் வந்து டாட் அப்படின்ற ப்ராஜெக்ட்டு. இந்த டாட்ன்ற ப்ராஜெக்ட்டில் வந்து இன்னும் 2-3 பேருமே வந்து இதில் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கேல் டி ஹிக்ஸ் அப்படின்றவரும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு விஷயமா இருக்குது. அண்டு இவர் வந்து இறக்குறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேஸ் வந்து வில்லியம் எம் மெக்காஸ்லேண்ட் அப்படின்றவர் தான். ஸோ இது வந்து ஏன் இந்த கேஸ் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஃபியூ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தில் வந்து இன்வால்வ்டாக இருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்வெல் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 1940s 1950s அந்த டைமில் வந்து ஒரு கிராஷ் சைட் ஒன்று வருது. ஸோ அது உலகம் ஃபுல்லாக வந்து ஃபேமஸ் ஆகுது. ஸோ அந்த கிராஷ் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு UFO மெட்டீரியல் பாடிஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வந்து பயங்கர பாப்புலராக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அதை ஏதோ மூடி மறைச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அதில் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அது எந்த பேஸில் வந்து ஏர்ஃபோர்ஸ் பேஸில் வந்து அதை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றது பார்க்குறப்ப அது வந்து இவர் வந்து மேனேஜ் பண்ண அந்த பேஸ் வந்து இவர் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருந்தார் அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ளூ புக்லேயும் வந்து இவர் வந்து சார்ட் ஆஃப் ரெலவெண்ட். அதோட ஆத்தர் அப்பெல்லாம் கிடையாது, பட் அந்த ப்ராஜெக்ட்லேயும் வந்து ஹி வாஸ் இன்வால்வ்டு. ஸோ அதுவுமே வந்து UFO ரிலேட்டட் தான். ஸோ இது ஒரு பக்கம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து காணா போகிற அன்னைக்கு இவர் வந்து மிஸ்ஸிங்கு. ஸோ காணா போகிற அன்னைக்கு வந்து இவரோட ஃபோனு வாலெட்டு எல்லாத்தையுமே வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறார். ஸோ இது வந்து 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி பீப்புள் வித் ஹை கிளியரன்ஸில் இருக்கிறவங்க வந்து இது வந்து நிறைய பேர் வந்து இது நோட் பண்ணல. இந்த பீப்புள் வித் ஹை கிளியரன்ஸில் இருக்கிறவங்க வந்து கவர்மெண்ட் டியூட்டியில் ஏதாவது ஒரு அவங்களோட ஆஃபீஸ் ரிலேட்டட் ஏதாவது ஒரு விஷயம், ஏன்னா கவர்மெண்ட் கவரப்ஷன் இல்லை, தட்ஸ் மேபி சம் ஆஃப் த சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்தமாரி ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிறப்ப வந்து அவங்க ஏதாவது ஒரு சைட்டுக்கு ஏதோ ஒன்று போகிறாங்க அப்படின்றப்ப அவங்களோட பர்சனல் ஃபோன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு போவாங்க, பட் வாலெட் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இவர் மிஸ் ஆன அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனை வந்து விட்டுட்டு போகிறாரு, ப்ளஸ் வாலெட்டையும் விட்டுட்டு போகிறாரு. அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பேர் காணா போகிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அவங்களே வந்து வாலண்டியராக அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த வீக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேலண்டர்லாம் ஸ்கெடியூல்லாம் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே இருக்குது, அவங்க ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அண்ட் அவங்க கிட்ஸோட மீட்டப் அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே ஆக்சுவலாக பிஸியாக வந்து தே ஹாவ் திங்ஸ் டு டூ ஃபார் த நெக்ஸ்ட் டே. ஸோ அப்படி இருக்கிறப்ப திடீர்னு வந்து காணா போகிறதுக்கு வந்து வாலண்டியராக அவங்களே காணா போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயமா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இவரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவர் காணா போய் இது வந்து பயங்கர நியூஸ் ஆகுது யூஎஸில். இவரோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீட்டெயில்டாக வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த போஸ்ட்டில் என்னென்னா, இவர் வந்து ஆர்மியை விட்டு ஏர்ஃபோர்ஸை விட்டு ரிட்டையர் ஆகி 13 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஏதாவது சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் கோன் பி ஆஃப் தட் வேல்யூ. ஏன்னா 13 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாமே பழைய இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து யாரும் கடத்திட்டு போகிறதுக்கான சான்சஸ்லாம் எதுவும் இருக்காது. ப்ளஸ் வந்து அவர்கிட்ட வந்து இப்போ வந்து சரியாக அவர் ஒர்க் பண்ணுறப்ப சரி அவ்வளோ ஹை லெவல் கிளியரன்ஸ் அவருக்கு இல்லை, அவருக்கு ஒரு மீடியம் லெவல் கிளியரன்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்ட அந்தளவுக்கு சீக்ரெட்டாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கேட்குறதுக்கு ஓகேனாலும் இது என்னென்னா, இது ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து இந்த காணாம போனவங்களோட ஃபேமிலிஸ் வந்து எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு விஷயம் மாதிரி இருக்குது. அதாவது இவருக்கு இதில் எதுவுமே இல்லை, இவருக்கு சம்மந்தம் இல்லை, இவர் வாலண்டியராக தான் போயிருப்பார், அவருக்கு மனநலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இப்படி சொல்கிறது வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது.
ஸோ நீங்க கேட்கலாம், ஒருவேளை அவங்க நிஜமாலுமே காணாம போயிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து இப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாதுல்ல அப்படின்ட்டு. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் நிறைய ஷேடி கான்ட்ராக்ட் ஏஜென்சிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி வெறுமனையாக வந்து சிஏஏ, ரா, அதுக்கப்புறம் எஃபிஐ, சிஐஏ, என்எஸ்ஏ, ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இப்படின்ற மாரி டிஏஏ இந்த மாதிரி ஏஜென்சிஸ் மட்டும் இருக்காது. இதை தாண்டி வந்து நிறைய கான்ட்ராக்டிங் ஏஜென்சிஸ் அவங்களாம் இருக்கும். இந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ. இது வந்து இந்த ஊர் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்டிஏ. இது வந்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு சாதாரண ஒரு ஃபார்ம், இது என்னங்க சும்மா சைன் பண்ணிட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்வாங்க. பட் கவர்மெண்ட்டில் இந்த கிளியரன்ஸ் வச்சுருக்கவங்க வந்து பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா என்டிஏ. ஏன்னா இது என்னென்னா, நீங்கள் வந்து சொல்லக்கூடாத ஒரு விஷயத்தை வந்து ஈவன் சும்மா ஜோக்காவோ தெரியாமல் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா வேலை போகிறது மட்டும் இல்லாமல் 20 வருஷம் வந்து ஜெயிலில் போயிட்டு இருக்கணும். உங்களுக்கு வந்து அதுக்கு அப்பீல் எதுவும் ப்ராசஸ் எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஜெயில் தான் ஒன்று. இன்னொன்று வந்து இந்தமாரி காண போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை அந்த என்டிஏ ப்ரீச் பண்ணுவீங்க அப்படின்னாலுமே காண போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இவங்க எல்லாருமே வந்து காண போகிறதுக்கு எதனால் இருந்திருக்கும் அப்படின்னா, ஒன்று இவங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை தேவையில்லாமல் சொல்லியிருப்பாங்க, இல்லைனா வந்து சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து யூஎஃப்ஓ ஃபைல்ஸு, யூஏபி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மிஸ்ஸிங் கேசஸ் எல்லாமே நடக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு கேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா மோனிகாவோட கேஸ். இந்த கேஸுமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கிறது சென்ஸ் வந்து முக்கியமான ஒரு கேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க வந்து மேண்டலாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மெட்டீரியலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அதுவும் இவங்களும் வந்து நாசா ஜேபிஎல் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணும் அப்படின்னா, இதில் இருக்கிற ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கிற ஜென்ரல் மெட்டல்ஸ் அலாய்ஸ் எல்லாமே வந்து ஆக்சிஜன் ஃபியூவலாக வச்சு பர்ன் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து மெட்டீரியல் வந்து கரோட் ஆகும். ஸோ அதை வந்து கரோட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு, லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு வந்து மேண்டலாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக வந்து ஒரு மெட்டீரியல் உருவாக்குறாங்க ஒரு மெட்டீரியல்ஸ் இன்ஜினியர். ஸோ இவங்க காணா போகிற அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட்பேக்கில் மாரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஹைக்கிங் போகிறாங்க. ஸோ அந்த ஹைக்கிங்கில் வந்து இவங்க ஃப்ரெண்டும் வந்து ட்ராவல் பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ் வந்து வெறுமனையாக ஒரு 20 மீட்டர்ஸ் to 30 மீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்னால் நீங்கள் தெரியும், உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் தான். ஒரு 20 மீட்டர்ஸ்னால் என்ன, இந்த ஒரு ரூமில் ரெண்டு ரூம் வச்சுக்கோங்களேன், ஒரு 3 ரூம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் டிஸ்டன்ஸு. ஸோ அப்போ கண்ணுக்கு தெரிகிற தூரத்தில் இவங்க வந்துட்டுருக்குறாங்க, இவங்க ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. அப்போ பார்த்து பேசிக்கிட்டு ரெகுலராக பேசிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு வந்து சத்தத்தையே காணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா காணோம். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, இது வந்து அடர்ந்த காடு பகுதியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ட்ரெக்கிங் கிரவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு பேரன் லேண்ட் மாதிரி. ஸோ அது வந்து மரம் அங்கங்கே தான் இருக்கும். ஸோ ரொம்ப அடிக்கடிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏரியா நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப அவங்க எங்கே போய் தேடினாலும் அவங்க ஆளே காணோம். ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஏஜென்சிஸு, ஏர்க்ராஃப்ட்ஸு, வாலண்டியர்ஸ் எல்லாருமே வந்து தேடுறாங்க. அவங்க இருந்ததுக்கான ஒரு அடையாளம் இல்லை. கொஞ்சம் தூரம் கழித்து அவங்களோட கேப்பு மட்டும் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து அவங்கள பற்றியான ஒரு விஷயம். அண்ட் ஸோ இவங்க வந்து ஹைக்கிங்கில் காண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜோஷுவா. ஸோ இந்த இவரும் வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரும் நாசாவில் ஒர்க் பண்ணுறாரு. இவரும் இறக்குறாரு. இவர் வந்து நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேபிஎலோட அட்ஜசன்ட் ப்ராஜெக்ட் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் இவரும் வந்து காண போகிற இந்த சாகர அன்னைக்கு, ஸோ த டே ஹீ டைட் அப்படின்றது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபோன் அண்ட் வாலெட் வந்து அவர்கிட்ட இல்லை. ஸோ அதை வச்சுட்டு போகிறாரு. ஸோ அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து மைக்கேல் டி ஹிக்ஸு, இவரும் டாட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இவரும் வந்து டெட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஏமி. ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கான ஒரு ஆள். இவங்க 2022 வந்து ஃபஸ்ட்டு நடக்குது. அதுக்கப்புறம் தான் சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸு, டிஸப்பியரன்ஸ் எல்லாமே நடக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொபல்ஷன் ரிலேட்டட் இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பட் இவங்களோட வீடியோஸே பார்த்திங்கன்னா சில வீடியோஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க, இந்தமாரி வந்து எனர்ஜி வெப்பன்ஸ் வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சிஏஏ வந்து நிறைய டிஸ்க்ளோஸ்டு டாக்குமெண்ட்லேயே வந்து போட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து எனர்ஜி வெப்பன்ஸ் வந்து சிவிலியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்ஃபார்மன்ஸ் அந்தமாதிரி நிறைய பேருக்கு அகேன்ஸ்டாக, கிரிமினல்ஸ் அகேன்ஸ்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. எனர்ஜி வெப்பன்ஸ் எப்படின்னா வந்து மைக்ரோவேவ் இருக்கும். இப்போ ரெகுலர் வீட்டில் இருக்கிற மைக்ரோவேவ் மாரி, பட் மோர் டார்கெட்டடாக இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு வேன் இங்கில் வந்து வச்சுட்டு இப்போ இந்த வீட்டில் இருந்து இங்கே வந்து பீம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஏதோ அடிக்கடி தலைவலி வர மாதிரி இருக்கும், ஏதோ வர மாதிரி இருக்கும். பட் என்னென்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டு, மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாமே வந்து இவேப்ரேட்டட் ஆகி போகும்.
ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதாவது கேன்சர் வருது அந்தமாரி வந்து நம்ம வந்து இறப்போம். ஸோ இது வந்து அவங்க ஆக்சுவலி ஒரு வீடியோவே போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்தமாரி எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அது இல்லாமல் இவங்க வந்து ஒரு தியரி ஒன்று சொல்கிறாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி. அண்ட் ஆல்சோ அவங்க சொல்கிறாங்க, நான் சூசைட் பண்ணிக்க சான்ஸே கிடையாது. ஸோ நான் செத்தேன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அது மர்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபார்ம்டாக சொல்கிறாங்க. அண்ட் இவங்க இறக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதேமாரி வந்து அட்டாப்சி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இவங்க வந்து இதில் தான் சொல்கிறாங்க, இவங்க வந்து இறக்குறது வந்து சூசைட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவரோட ஃப்ராங்கோட டெத்துமே வந்து அட்டாப்சிலாம் செக் பண்ணிவிட்டு இவங்களது வந்து அட்டாப்சி ஆக்சுவலி இவர் இது பண்ணவே இல்லை. இவருக்கு அட்டாப்சி பண்ணாமலே வந்து இவரை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இப்போ இது ஒன்று இந்த ஆக்சுவலி இந்த ஏமி கேஸ் நான் திரும்ப போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆந்தனி இவரும் வந்து மிஸ் ஆகுறாரு. ஸோ இவருக்கு வந்து வயசு வந்து கிட்டத்தட்ட 72. இது ப்ராபப்ளி யங்கர் ஸ்டேஜ் ஃபோட்டோவாக இருக்கும். ஸோ இவரும் வந்து வீட்டிலேருந்து போகிறப்ப வந்து சிகரெட்டு, கீ செயின், வாலெட்டு 3த்தையும் விட்டுட்டு போகிறாரு. ஸோ அதாவது ஆஸ் ஏ செட் வந்து 2 சினாரியோ இருக்கும். ஒன்று வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களை யாரையும் ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு போவீங்க. ஸோ அப்படி போகிறப்ப நீங்கள் ஃபோனை விட்டுட்டு போகிறது ஓகே. அண்டு வாலெட்டை விட்டுட்டு போகிறது சம்டைம்ஸ் வந்து ஐ டோன்ட் நோ, லைக் வாலெட்டை விட்டுட்டு போகிறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு தெரில. பட் கீஸை விட்டுட்டு போகிறதுன்றது வந்து ஷோர் ஷார்ட்டாக தே நோ தே நாட் கோனா கம் பேக். அவங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவங்க விட்டுட்டு போகிறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி சிகரெட்டை விட்டுட்டு போகிறது அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா வந்து சிகரெட் வந்து ட்ராக் பண்ணுறது அது மாதிரி கிடையாது. அடிக்ஷன்லாம் விட்டுட்டு போக முடியாது நம்ம அவ்வளோ சீக்கிரம்லாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப சிகரெட்டை விட்டுட்டு போகிறது அப்படின்றது இட் லுக்ஸ் லைக் அ க்ளூ. ஏன்னா அப்படி சான்ஸே கிடையாது. இந்த ட்ரக் அடிக்ஷனு, சிகரெட் அடிக்ஷனு அவங்கெல்லாம் வந்து சிகரெட் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ மற்ற விஷயம்லாம் கூட அவங்க வந்து பிளான்டாக ஏதாவது ஒன்று பண்ணலாம். பட் சிகரெட்டை விட்டுட்டு போகிறது அப்படின்றது வந்து இட் லுக்ஸ் லைக் அவங்க வந்து அவங்களாவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இங்கே நிறைய பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து மென்டலி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சரியில்லை, அவங்க வேறு மாரி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் விட்டுட்டு போகிறாங்க. வழக்கம் போல் இந்த கேசஸ்லையுமே வந்து நிறைய கேசஸில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இல்லை அவர் தானாக தான் போனாரோ, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெலிசா கேஸ், இவங்களும் அதேமாரி வந்து கீயை விட்டுட்டு போகிறாங்க. இவங்க பொண்ணு வந்து ஒரு செக்கை வந்து டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. அந்த செக்கை அவங்க கையில் எல்லாம் வச்சுட்ருக்குறாங்க. பட் கடைசியாக வந்து வீட்டில் வச்சுட்டு அவங்க காணா போகிறாங்க. அண்ட் இதுவும் இல்லை, ஃபோன் இல்லை, வாலெட் இல்லை, எல்லாத்தையுமே வச்சுட்டு போகிறாங்க. இவங்க கேஸில் நடந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த செக்கை டெபாசிட்டும் பண்ணலை. பட் அதே சமயத்தில் வந்து எல்லாமே வீட்டில் இருக்குது. அவங்களோட 2 ஃபோனுமே வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணியிருக்கு. ஸோ அது எதுக்காக பண்ணணும்? ஒரு ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து ஃபோனில் பண்ண வேண்டிய அவசியம் என்னவாக இருக்கும்? ஸோ அப்படின்ற ஒரு கொஷினும் வருது. ஸோ இந்த கேசஸ்லேயும் சரி, இந்த கேசஸ்லேயும் சரி, எமி கேஸ்லேயும் சரி, இந்த 4 கேசஸ் வந்து என்ன அதனால தான் வந்து இந்த ஒரு மிஸ்ட்ரி கொஞ்சம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் ஸ்டீவன் ஒருத்தர் வந்து டிஸப்பியர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஜேசன்னு. ஸோ ஜேசன் பார்த்திங்கன்னா இவரோட கேஸுமே அதே தான். ஃபோனையும் விற்றுட்டு போகிறாங்க. அண்டு அதேமாதிரி வந்து வாலெட்டையும் விற்றுட்டு போகிறாங்க. ஆக்சுவலி வந்து நாள் வந்து நைட்டு வந்து அவரோட மெயில் பாக்ஸை வந்து செக் பண்ணிவிட்டு ஏதோ பண்ணிருக்கிறாரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க. அதுதான் அவங்க லாஸ்ட்டாக பார்த்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரை பார்க்கவே இல்லை. பட் அந்த மெயில் பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஆப்பிள் வாட்ச் இருக்குது. ஸோ அதோட என்ன பேக்ரவுண்ட் அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் அகைன் இன்னொரு MIT சயின்டிஸ்ட் அவரையும் இறக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து இவர் பேர் வந்து கால் கில்மேயர் அப்படின்றவர். அண்ட் இவர் வந்து என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ட் பிளானட்டில் இருக்கிற வாட்டர் சப்ளை பற்றி வந்து கண்டுபிடிக்கிறாரு. எஸ்பெஷலி வந்து யுரேனஸ், நெப்டியூன், அதில் இருக்கிற மூன்ஸு, ஜூபிட்டரோட மூன்ஸு, அந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ பேசிக்லி இதில் நிறைய விஷயம் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா தெர் இஸ் நோ வெரி கிளியர் கனெக்ஷன் இல்லைனாலும் தெர் இஸ் சம் சார்ட் ஆஃப் ஒரு அனாமலிஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி சிகரெட்ஸ் பேக்கெட்ஸை விட்டு போகிறது, கீ வாலெட்ஸை காமனாக கீ வாலெட்ஸை விட்டு போகிறது, ஃபோனை விட்டுட்டு போகிறது அப்படின்ற விஷயம்லாம் காமனாக தெரியுது. ஸோ அப்போ இதில் கான்ஸ்பெரிசி தியரிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து இந்த UFO ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. ரிலீஸ் பண்ணுறதை விட இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பப்ளிக் ஹியரிங் நடத்துவாங்க. யூஎஸில் அது ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கோட சிஇஓலேருந்து அண்ட் எலான் மஸ்க்லேருந்து எல்லாருமே வந்து இந்த செனட்டில் வந்து பப்ளிக் மீட்டிங்கில் வந்து என்ன கொஷின் வேணாலும் கேட்பாங்க, அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஸோ அந்தமாரி ஆன்சர் பண்ணுற சுச்சுவேஷனில் இவங்க வரப்போ வந்து இவங்களோட NDA இவங்க வந்து ப்ரீச் பண்ணுறது அப்படின்ற நிறைய விஷயத்தில் வந்து இவங்க வந்து பிரச்சனை வரும், லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடும். அண்ட் ஆல்சோ இவங்களை வந்து இந்தமாரி ஏதாவது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனால முன்னாடியே இவங்களை எலிமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. செகண்ட் வந்து எமி வந்து அவங்களோட வீடியோஸ்லேயே ஒரு விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கிரிப்டோ ஹியூமன்ஸு இல்லைனா கிரிப்டோ ஏலியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ சொல்லலாம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம். என்னோட இலுமினாட்டி வீடியோஸாக இருக்கட்டும், ரிலீஜனாக இருக்கட்டும், நிறைய வீடியோஸில் வந்து இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம வந்து எல்லா சிவிலைசேஷன்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ரேஸ் இருந்திருக்கு. அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பக்கம் ஒன்று சொல்லுவாங்க. அதேமாரி நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா லெமூரியா அப்படின்னு சொல்லிட்டு குமரி கண்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கான்ஸ்டன்டினோப்பிள் அது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அனுநாக்கீஸ், இந்த ஈரான், சிரியா அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அனுநாக்கீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தமாரி எல்லா சிவிலைசேஷன்லையுமே வந்து இப்போ எஜிப்ஷியன்ஸே எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து இன்னும் பிரமிட் கட்டின காலத்தில் இருக்கிற மிஸ்டரிஸ்லாம் இன்னும் கூட நம்ம வந்து ரிசால்வ் பண்ணல. ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லாத்துலேயுமே ஒரு சூப்பர் சிவிலைசேஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சூப்பர் சிவிலைசேஷன் என்ன ஆயிருக்கும் அப்படின்றப்ப வந்து ஒரு பெரிய வார்ஃபேர் வந்திருக்கும். ஸோ அந்த வார்ஃபேரில் வந்து பூமியில் வந்து சர்ஃபேஸ் லெவலில் வாழ முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ வந்து சில பேர் வந்து பூமியை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா ஃபார் சைட் ஆஃப் த மூனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இன்னும் மூனுக்கு போகலை அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து சில பேர் வந்து மண்ணுக்கடியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த நாகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுத் இண்டியன்ஸில் வந்து நம்ம சொல்லுவோம். நாகாஸ்ன்றவங்க பூமிக்கடியிலேருந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு கதை சொல்லுவோம். இதே மாதிரி தான் இதுலேயும் தாய்லாண்டு, கம்போடியா அவங்கள்ட்டையும் இந்தமாரி வந்து மண்ணுக்கடியிலேருந்து வந்த கதையில் வந்து ஒரு நாகாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்குது. அண்டு இதை தான் வந்து வெஸ்டர்ன் சைடு வந்து ரெப்டேலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெப்டேலியன்ஸ் தான் வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஹிலரி கிளின்டன் இந்தமாரி நிறைய பேர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இது ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்கிறாங்க. இது வந்து செப்பரேட்டாக நம்ம ப்ராப்ளம் இன்னொரு வீடியோ நம்ம பண்ணுவோம். அண்ட் ஸோ இதில் மோஸ்ட் லைக்லி காசஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இவங்க யார்கிட்டையுமே வந்து கரண்ட்டாக வந்து இவங்க வந்து தே ஆர் நாட் இன் ஹேவிங் கிளியரன்ஸும் கிடையாது. இவங்க கரண்ட்டாக இந்த ஒரு லைவ் ப்ராஜெக்ட்ஸையும் ஒர்க் பண்ணல. இவங்க ஒர்க் பண்ணது எல்லாமே ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ், அதுவும் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை அதுக்காக யாரோ ஒருத்தவங்க கொள்கிறாங்க அப்படின்றது வந்து இட் டசன்ட் லுக் ஸோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா 15 இயர்ஸ்க்கு முன்னாடினா இப்போ அந்த ப்ராஜெக்ட் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட காமன் நாலேஜ் இருந்திருக்கும். அங்கே இருக்கிற உள்ள எல்லாருக்குமே இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதனால் அழுத்து போயிருக்கும் கேட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்காக வந்து யாரும் கொள்ளுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பேர் ரிட்டையர்டாக இருக்கிறாங்க. பட் எதனால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்பியோனாஜாக இருக்கலாம். ஸோ இவங்க வந்து வேறு ஏதாவது இப்போ ரஷ்யனுக்கோ சைனீஸ்க்கோ அந்தமாரி வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒன்று கவர்மெண்ட்டே இது பண்ணியிருக்கோம், சைலன்ஸ் பண்ணியிருக்கோம். இல்லைனா வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட எஸ்பியோனாஜ் விங் வந்து இவங்க எல்லாத்தையும் சைலன்ஸ் பண்ணியிருக்கோம். இல்லைனா இவங்களோட இது பேர் வந்துடும். இப்போ சைனாவோ ரஷ்யாவோ அவங்களோட பேர்லாம் வெளியில் வந்துடும் அப்படின்றதுக்காக அவங்கள சைலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற இன்னொரு தியரியும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ இன்னும் எது கரெக்டான விஷயம் அப்படின்றது வெளியில் வரல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நிறையா வீடியோஸ் இந்தமாதிரி ஏதாவது சான்ஸ் கிடச்சா பண்ணலாம். வில் see again another video and thank you so much for all your love and support. இன்றைக்கி வந்து நம்ம லைவ் பண்ண போகிறோம். ஸோ ஐ திங்க் இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வந்து வில் டூ லைவ். டைமிங் ஏற்கனவே நான் போட்டிருந்தேன். ஸோ அதனால் வில் see again. Thank you so much and cheers.